மக்கள் எல்லாம் மருகி மருகி கூப்பிட கூப்பிட புதிய புதிய தெய்வங்கள் உருவாக உருவாக அந்த தெய்வத்தின் உருவாக்கத்தின் காரணமாக இந்த ஊருக்கு வரக்கூடிய நாளையில மயிலாடுதுறைன்னு பேரு. ஆனா இந்த வில்லுப்பாட்டுல வந்து நாங்க எந்த ஊரில பாடினாலும் எல்லா வில்லுப்பாட்டு கலைஞர்களுமே சீர்காழி, சிதம்பரம், தென்மேற்கு, அண்ணாமலை, இந்த மாயவரம், கும்பகோணத்தை சொல்லாத ஊர் கிடையாது. இந்த மாயவரத்தை சொல்லிதான் எல்லா தெய்வங்களுமே வடக்கிருந்து வருதுன்னு சொன்னா கைலாசம் வடக்கு திசையில தான் இருக்கிறது. ஆமா, வடக்கு திசையிலிருந்து வரணும்னு சொன்னா இந்த வழியா தான் எல்லா தெய்வமே வந்திருக்கு இந்த பூலோகத்துக்கு. மலையெல்லாம் கடந்து இந்த பாதையாட்டம் அப்பேற்பட்ட இந்த மாயவரத்தை கடந்து தாயான மாரியம்மா, துர்க்கையம்மா, காளியம்மா, மாயவரம், கும்பகோணம், திருக்கடையூர் பாதையாக பூலோகம் தன்னதியில, தென்காசி தன்னதியில, உச்சாலம் வந்தல்லவோ, புரிந்த திட்ட ஆட வேணும், உச்சாலம் தன்னதியில, அருவிக்கர நீராடி, உச்சால நாதரையும், குழல்வாய்மொழி அம்மாளையும் கண்டு வெல்ல நான் வணங்கி, உச்சாலம் தன்னை விட்டு தென்றல் வேளுகின்ற தென்காசி தன்னதியில, ராஜ கோபுரத்தில் விசாலாட்சி உலகம்மா, காசி விஸ்வநாதரையும் கண்டு மெல்ல நான் வணங்கி, தென்காசி தன்னை விட்டு எங்க கோபம் என்று சங்கரங்கோவில் தன்னதியில தெப்பத்தில நீராடி தாயான மாரியம்மா, வனதுர்க்கை அம்பிகையா, தாயான காளியம்மா, சங்கர நயினார கோமதிய நான் வணங்கி, சங்கரங்கோவில் தன்னை விட்டு திருமங்கலம் மாவி கூடி, மதுரை தன்னதியில மீனாட்சிய சொக்கரையும் பார்த்துமெல்ல நான் வணங்கி, மதுரை தனை கடந்து அங்கிருந்து பயணமாகி எங்க கோபம் என்று புதுக்கோட்டை வழியாக கஞ்சி தனை கடந்து தஞ்சாவூர் பாதை கூடி அங்கிருந்து பயணமாகி கும்பகோணம் தனை கடந்து மயிலாடுதுறையடியில மாயவரம் வந்தல்லவோ, மாயவரம் தன்னதியில, மயிலாடுதுறையடியில தெய்வங்களை நான் வணங்கி, மாரியம்மா, காளியம்மா, வனதுர்க்கை அம்பிகையா, இந்த மயிலாடுதுறை நகரத்திலே வந்து என் தாயாகப்பட்ட ஒழுகை மங்கலம் மாரியம்மா, கதிராமங்கலம் துர்க்கையம்மா, பண்டிக்காரத்திரு மாரியம்மா, கள்ளக்குறிச்சி மாரியம்மா, தெய்வங்கள் எல்லாம் அங்கங்கு நிலையங்களை வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறை கொடை போட்டு கொடுக்க அம்மாளை நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கெல்லாம் திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து அவள் திருநீரு போன இடத்தில் ஒரு குறையும் வந்திடாமல் என் தாயாகப்பட்ட ஒழுகை மங்கலம் மாரியம்மா, வனதுர்க்கை அம்பிகையா, வண்டிக்கார திரு மாரியம்மா, கள்ளக்குறிச்சி மாரியம்மா, அட்டகாளி 8 பேர்களுமாக சக்தியோடு சிவனுமாக அம்மாளை வணங்கி வரக்கூடிய மக்களையும் இந்த மயிலாடுதுறையிலே வாழக்கூடிய பக்தர்களையும் இந்த மக்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வளரச் செய்து மக்கள் ஒரு பயிராக மாரியம்மா, துர்க்கையம்மா ஒரு வேலையாக என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். அதாவது இந்த அம்மனுடைய கதையை பாடணும்னு சொன்னா 3 நாள் ஆகும். 3 நாள் படித்தாத்தான் இந்த கதையை முழுசாக சொல்ல முடியும். நமக்கு நேரம் குறைவாக இருப்பதனால கதையை எவ்வளவு சுருக்கமா உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியுமோ அம்மனுடைய பிறவியை மட்டும் உங்களுக்கு தெளிவா நாங்க எடுத்து சொல்லி இருக்கிறோம். அப்படி இருப்பதனால கடைசியாகவே அம்மனுடைய கும்மி பாடலும் ஒரு அழைப்பு பாடலும் பாடி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்.
அதாவது சரி இந்த அழகான தருணத்திலே அலங்கார பந்தலிலே சிங்கார மேடையில் எங்கள் குழுவிற்கு இந்த மேடையிலே வாய்ப்பு கொடுத்து வழங்கிய அருமை அன்னார் அவர்கள் செல்வ சீமானவர்கள் ரோட்டரி கிளப் உதவி ஆளுநராக பணி செய்து வரக்கூடிய ஏஆர்சி ஆர்வி குரு கோவிந்தன் அன்னார் அவர்களுக்கும் அவர்களுக்கு அடுத்தபடியாக எங்கள் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து வந்த ஏஆர்சி காமாட்சி நகை மாளிகை அன்னார் அவர்களும் அந்த நிறுவனத்தார் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. வட்ட நல்ல பொட்டுக்காரி சரியப்பட்டு சேலக்காரி வட்ட நல்ல பொட்டுக்காரி சரியப்பட்டு சேலக்காரி வாழையிற சூலக்காரி வாழையிற சூலக்காரி வந்து நின்னால் காலக்காரி எங்கே மகமாயி எங்கே மாறி அம்மா நீ எழுந்து ஓடிவாம்மா தாய மாறி அம்மா நீ எழுந்து ஓடிவாம்மா வண்ண வண்ண பட்டு உடுத்தி வாங்க வாங்க
அதாவது இறைவனுடைய திறமைகளும் கொடைகளும் பல பல. இறைவன் நிறைய திறமைகளை நிறைய பேருக்கு கொடுத்திருப்பார். ஆனால் இந்த சிறு வயதிலேயே இவ்வளவு ஞானத்தை எல்லாம் கொடுத்திருப்பது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அதிலும் குறிப்பாக சமீபத்தில் நாம் யூடியூப் போன்ற சமூக ஊடகங்களை பார்த்தால் விருதுகளை வாங்கி குவிக்கும் மாதவி என்ற தலைப்பில் கண்டினியூவாக நிறைய வீடியோஸ் இருக்கலாம். ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் விகடன் குழுமம் வழங்கிய நம்பிக்கை விகடன் இவருக்கு கிடைத்திருப்பது என்றால் இவருடைய பன்முக திறமை மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களில் ரொம்பவும் புகழ்பெற்ற கலைகளில் ஒன்று இந்த வில்லுப்பாட்டு. தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகளில் ஒன்று, புகழ்பெற்ற கலைகளில் ஒன்று வில்லுப்பாட்டு. ஆனால் அந்த வில்லிசையை இன்றைக்கு காலங்கள் மாறினாலும் நவீன யுகத்தை நோக்கி நாம் பயணித்தாலும் கூட அந்த வில்லிசையை இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சொல்லரசியாக என்று சொல்லலாம், மகாலட்சுமியாக இன்றைக்கு இந்த இளம் வயதிலேயே அடடா என்ன ஒரு குரல் வளம், உடல் மொழி, கையசைவு, தலையசைவு, உடன் கலைஞர்களுடைய அர்ப்பணிப்பு, இவையெல்லாம் இந்த மயிலாடுதுறை மண்ணிற்கு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ரொட்டேரியன்களும் கலை ஆர்வலர்களும் பலத்த கரவொலி எழுப்பி இவர்களுடைய இசை பயணம் தொடர வாழ்த்துவோம். இவர்களை இப்பொழுது கௌரவிக்க நம்முடைய ரோட்டரி உதவி ஆளுநர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஈவன் சேர்மன் மோகன்தாஸ், ஈவன் செக்ரட்டரி ரொட்டேரியன் சஜல் சார், இவர்களை கௌரவிப்பதற்காக ரொட்டேரியன் ஏசிடி செந்தில்குமார் சார், ரொட்டேரியன் முருகானந்தம், ஜோன் செக்ரட்டரி வெங்கடேசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கிங்ஸ் சங்கத்தினுடைய தலைவர் மோகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இன்னொரும் கூட மகிழ்ச்சியான செய்தி, விஜய் தொலைக்காட்சியில் பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியாக நாளைக்கு வில்லுப்பாட்டு மாதவி குழுவினுடைய நிகழ்ச்சி விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிறது. அதற்கும் நம்முடைய வாழ்த்துக்களை அட்வான்ஸாக சொல்லிவிடலாம். உங்களுடைய கலை பயணம் மென்மேலும் தொடரட்டும். உங்களது கலை பயணத்தை குறித்து ஓரிரு வார்த்தைகள். நிச்சயமாக உங்கள் குழுவினர் இங்கு வர வேண்டும் என்று எங்களுடைய ஒருங்கிணைப்பு குழுவில் குரல் கொடுத்த நபர் ஒன்று. உங்களுடைய இசைக்கும் உங்களுடைய படைப்பிற்கும் முதல் சிறு சீட்டில் அமர்ந்து மனதார வாழ்த்திய எங்களது ஒருங்கிணைப்பு குழு ஏசிடி செந்தில்குமார் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் உங்களை பாராட்டி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அற்புதமான குரல் மயிலாடுதுறை மண்ணில் ஒலிப்பதற்கு அவர்கள் இந்த தர்மயாதீன மண்ணுங்கிறது எவ்வளோ ஒரு புராதனமான ஒரு மண் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த மண்ணில் உங்களோட வில்லிசை இடம்பெறுவது அப்படிங்கிறது தெய்வ குரல் இங்கே ஒலிக்கிற மாதிரி ஒரு நிலையில் தான் நாங்கள் நினைக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தென் மாவட்டங்களில் மட்டும்தான் வில்லிசை ரொம்ப பிரபலமாக இருக்கும். அந்த வில்லிசையை நம்ம மயிலாடுதுறை மண்ணுக்கு ரொம்ப அற்புதமாக, ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப அர்ப்பணிப்போட உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் மிக நிறைவாகவும் மனதுக்கு நிறைவாகவும் கண்ணுக்கு நிறைவாக வந்தது. நீங்கள் நீடோடி பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பொருட்காட்சியில் ஏஆர்சி தங்கநகை மாளிகை, காமாட்சி தங்கநகை மாளிகை வழங்கக்கூடிய தங்க நாணயம் உள்ளிட்ட உதவி ஆளுநர் ஓரிரு வார்த்தைகள் இந்த குழுவினரை பாராட்டி பேசிய பிறகு நம்முடைய இன்றைய மகாலட்சுமி அந்த தங்க நாணயத்தை யார் பெறப்போகிறார்கள் என்பதை தேர்ந்தெடுக்க இருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக உதவி ஆளுநர் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது ரோட்டரி சங்கம் முதலில் கிராண்ட்ஸ் என்ற ஒரு செமினாரை நடத்தியது. அதில் வளரக்கூடிய பழைய கலையான நாடக கலையை நாம் எடுத்து அந்த கிராண்ட் செமினாரில் செய்தோம். அதேமாரி இன்றைக்கி நம்ம அடுத்த ஈவெண்ட்டான ஃபேண்டசியா ரோட்டரி ஃபேரில் இந்த பழைய கலையான இந்த வில்லுப்பாட்டை இங்கே நம்ம இவங்க மாதவி சிஸ்டர் செஞ்சுருக்காங்க. இப்போ அதாவது ரோட்டரி என்றைக்குமே இந்த பழைய கலையை வளர்க்க தவறுவதில்லை என்பதற்கு ஒரு உதாரணமாக இன்று அந்த நிகழ்வு நடைபெற்றது. ரொம்ப அருமையான நான் இந்த நிகழ்வு ஏற்பாடு பண்ணோடனே தொடர்ந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கலை நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று சொன்ன உடனே அகஸ்டின்ட்ட சொன்ன விஷயம் வில்லுப்பாட்டு மாதவி சிஸ்டரை இங்கே கூட்டிகிட்டு வரணுங்கிற விஷயந்தான்.
அதுக்கு உண்டான அனைத்து செயல்களையுமே அகஸ்டின் தான் செஞ்சான். நீங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லும்போது நான் பார்த்தேன், அவருக்கு தான் முதற்கன்னு ஒரு நன்றியை தெரிவிக்கணும். எல்லாருமே இங்கே இருந்த எல்லாருமே இதை வந்து ரொம்ப ரசித்து இந்த வில்லுப்பாட்டை கேட்டாங்க. நான் வந்து அந்த கருமாத்தூர் காட்டுக்குள்ளன்னு ஒரு பாட்டு வில்லுப்பாட்டை ரொம்ப விரும்பி கேட்பேன். அந்த இதில் அந்த விருமாண்டி படத்தில் அதை தான் நான் இப்போ சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப ரசித்தாங்க. ரொம்ப பாராட்டுக்கள். இன்னும் மென்மேலும் வளர்ந்து நீங்கள் பல விருதுகளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உங்களோட கூட இருக்கிறவங்களும் ரொம்ப சிறப்பான விஷயத்தை வந்து நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. நன்றி. இப்பொழுது அதிர்ஷ்ட பரிசினுடைய ஒருங்கிணைப்பாளர் ரொட்டேரிய நாகராஜ் அவர்களும் பாலமுருகன் அவர்களும் அதிர்ஷ்ட பரிசுக்கான பெட்டகத்தை எடுத்து வருகின்றார்கள். ரொட்டேரியன் முருகானந்தம் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மூத்த ரொட்டேரியன் மதிப்பிற்குரிய ராமசுப்பு சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இல்லை, நீங்களாம் தங்கத்தோட தான் இருக்கிறீங்க. இங்கே உள்ள மக்களில் தான் யாரும் இப்போ இவங்க பேர்லாம் போட்டிருக்கமான்னு கேட்குறாங்க. இப்பொழுது வில்லுப்பாட்டு மாதவி அவர்கள் தங்க நாணயம் பெறப்படக்கூடிய அதிர்ஷ்டசாலி யார் என்பதை தேர்வு செய்ய இருக்கின்றார்கள். அதற்கு அந்த அதிர்ஷ்ட பரிசினுடைய ஒருங்கிணைப்பாளர் ரொட்டேரியன் நாகராஜ் அவர்கள் மிக சிறப்பாக அவருடைய பணியை செய்திருக்கின்றார்கள். இவருக்கு ஒரு கைதட்டல் கொடுத்துடலாமா? இந்த அரங்கிற்கு வந்த அத்துணை பேரையும் ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள். உங்கள் ஸ்டைலில் நல்லா கலக்கி நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலியை இங்கே இருக்கிறவங்களா பார்த்து தேர்ந்தெடுத்து கொடுங்க. நீங்களே ராமசுப்ரமணியம் அப்படி வந்துருங்க. முருகானந்தன் இன்றைக்கான என்னுடைய கையால் பரிசெடுத்ததில் வந்தவருக்கு யாருன்னா அந்த அதிர்ஷ்டசாலி வந்து ஏ பாபு, பூக்கடை, மயிலாடுதுறை. ஏ பாபு, பூக்கடை தெரு, மயிலாடுதுறை இருக்கிறாங்களா அரங்கத்தில்? தங்க நாணயம் வென்றிருக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஏ பாபு, பூக்கடை, மயிலாடுதுறை. மொபைல் நம்பர் 6380963728. ஓகே, இருந்தாங்கன்னா அரங்கத்தில் வந்து அவங்க தங்க நாணயத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது அடுத்ததாக மூத்த ரொட்டேரியன் ஐயா திரு ராமசுப்பா அவர்கள் அடுத்த அதிர்ஷ்டசாலியை தேர்வு செய்கின்றார்கள். அதற்கு அடுத்த 3 பரிசினை SDM டிராக்டர்ஸ் நிறுவனம் அளித்துள்ளது. இரண்டாவதாக பரிசு பெறும் நபர் சார் வாங்க, நீங்க சொல்லுங்க. ரா அபிஷேக் ஃப்ரம் திருவெண்காடு. திருவெண்காடை சேர்ந்த ரா அபிஷேக் சார் வந்து உங்க ஊர் சார் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க ஊர் திருவெண்காடு. பரவாயில்ல, இந்த 2000 பேரில் அபிஷேக் சார் ஊர்லேருந்தே இதை எடுத்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவருடைய மொபைல் நம்பர் 9543427257. ஸோ இது இவங்களுக்கு நாளைக்கு அவங்களுக்கு தெரிவிக்கப்பட்டு இந்த பரிசானது வழங்கப்படுகிறது. நன்றி சார். அடுத்ததாக SDM டிராக்டர்ஸ் வழங்கக்கூடிய அடுத்த பரிசினை தேர்வு செய்ய ரொட்டேரியன் முருகானந்தம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.